இன்னைக்கு உங்களுக்கு தேவைப்படுற கஸ்டமர் உங்களுக்கு இருக்காங்க அப்படிங்கிறதுனால வர்ற புது கஸ்டமரை வேண்டான்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பா மாட்டீங்க இல்லையா? இன்னையிலிருந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு உங்க பிசினஸை ஃபோர்காஸ்ட் பண்ணி பாருங்க. எவ்வளோ கஸ்டமர்ஸ் பைப்லைன்ல இருப்பாங்க? இன்னைக்கு இருக்க அதே கவுண்ட் இருக்குமா? இதை விட அதிகமாகுமா? இதை விட குறையுமா? கரெக்ட் நம்பர் உங்களால கொடுக்க முடியலைன்னா உங்களோட பிசினஸ் ஸ்டேபிளா இல்லைன்னு அர்த்தம். உங்க பிசினஸ்க்கு கஸ்டமர் இன்ஃப்ளோ அப்படிங்கிறது ப்ராப்பரா ஸ்டேபிளா இருக்கிறப்ப ப்ராஃபிட்டு, சேல்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே ஸ்டேபிளாக ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப 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 முக்கியமான விஷயம்தான் லீட் ஜெனரேஷன் அப்படின்றது. அந்த லீட் ஜெனரேஷனை எப்படி எப்படி பண்ணலாம், எப்படி உங்கள் பிஸ்னஸ்க்கு கஸ்டமர் பேஸை அதிகப்படுத்தலாங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் சௌமியா அண்ட் இது என்னோட சேனல் சௌமியா ஸ்ரீனிவாசன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லீட் அப்படின்னா என்னன்றதை நான் சொல்லிடுறேன். கஸ்டமர் அப்படின்றவங்க யாரு? உங்ககிட்ட காசு கொடுத்து பொருள் வாங்குறவங்க, இல்லைனா உங்களோட சர்வீஸை ஹையர் பண்ணுறவங்கள நம்ம கஸ்டமர்னு சொல்கிறோம். லீட் அப்படின்றவங்க யாருன்னா கஸ்டமர் ஆகிறதுக்கு முன்னாடி. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அவங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் மேலே, இல்லை உங்கள் பொருள் மேலே, இல்லை நீங்கள் கொடுக்குற சர்வீஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் இன்னும் காசு கொடுக்கல. மேபி உங்ககிட்ட இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த பொருளோட ப்ரைஸ் என்னன்னு அவங்க கேட்டிருக்கலாம், இல்லைனா இந்த சர்வீஸை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கலாம், நேரில் கடைக்குள்ளே வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி அந்த ப்ராசஸில் இருக்கிறவங்கள தான் நம்ம லீட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பிஸ்னஸ்க்கு குவாலிட்டி லீட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சும்மா எல்லாருமே விசாரிச்சுட்டு போயிட்டு யாருமே கஸ்டமராக கன்வெர்ட் ஆகலைன்னா உங்களோட லீட் ஜெனரேஷன் ப்ராசஸ் தப்பாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ப்ராசஸை எப்படி சரி பண்ணுறது, எப்படியெல்லாம் லீட் ஜெனரேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்குங்க. ஒன்று ஆன்லைனில், இன்னொன்று ஆஃப்லைனில். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்ததுக்கு அப்புறமா அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. ஆன்லைனில் லீட் ஜெனரேஷன் நீங்கள் பண்ணலைன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு பெரிய கஸ்டமர் பேஸை நீங்கள் இழந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைனில் நிறைய விதத்துலையும் நீங்கள் லீட்ஸ் ஜெனரேட் பண்ணலாம். ஆன்லைன் ஆஃப்லைன் லீட் ஜெனரேஷன் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் லீட்ஸை பற்றி சொல்லிடுறேன். இன்பவுண்ட் அவுட்பவுண்ட்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ்க்கு 2 டைப் ஆஃப் லீட் ரொம்பவே முக்கியங்க. இன்பவுண்ட் அப்படின்றது என்னன்னா, இப்போ கஸ்டமர் உங்ககிட்ட வந்து என்கொயர் பண்ணுறாங்கன்னா அதுதான் இன்பவுண்ட். அவங்களா வந்து உங்கள் வீடியோவை பார்த்துட்டு வந்து, உங்கள் ஆர்டிக்கிளை படிச்சுட்டு வந்து, உங்கள் வெப்சைட்டை பார்த்துட்டு வந்து, அவங்களா உங்ககிட்ட பேசி அவங்களா ஒரு கான்வர்சேஷனை இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா அதை தான் நம்ம இன்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அவுட்பவுண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் அவங்க கிட்ட போய் உங்களோட பொருள் வேணுமான்னு கேட்க போகிறீங்க. நீங்கள் தான் அந்த கான்வர்சேஷனையே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஒரு பிஸ்னஸ்க்கு இது 2மே முக்கியம். இன்பவுண்ட் அப்படின்றது உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு பேஸ் அதிகப்படுத்தி கொடுக்கும். உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் சேர்த்து இருந்தால் தான் அவங்க வந்து பேசுவாங்க, அப்ரோச் பண்ணுவாங்க. அவுட்பவுண்ட் அப்படிங்கிறது உங்கள் சேல்ஸ் டீம் நிறைய வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். 2மே கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ்க்கு முக்கியம். வீடியோக்குள்ளே ஜம்ப் பண்ணிடலாம் டைரெக்டாக. ஃபர்ஸ்ட் ஆன்லைனில் லீட் ஜெனரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னன்றதை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இப்போ ட்ரெண்டிங்கில் ரொம்ப முக்கியமாக போயிட்டுருக்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்டென்ட் மார்க்கெட்டிங் அண்ட் SEO. இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்னா நான் ஜஸ்ட் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னால் பத்தாதுங்க. இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லைங்களா, என்ன லீட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன். அதை ஒரு 10 பிஸ்னஸ் பீப்புள், 20 பிஸ்னஸ் பீப்புள், 30 பிஸ்னஸ் பீப்புள் பார்க்குறாங்கன்னு வைங்க. அந்த பார்க்குற 30 பேரில் ஒரு 10 பேருக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னா இதில் இருக்க என்னோட கான்டாக்ட் டீட்டெயிலை கான்டாக்ட் பண்ணிவிட்டு என் பிஸ்னஸ்க்கு லீட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. மீதி 20 பேர் அவங்களா பண்ணிக்கிட்டாலுமே ஒரு 10 பேர் என்கிட்ட வந்து இந்த சர்வீஸ் கொடுக்குறீங்களான்னு அப்ரோச் பண்ணுவாங்க. இது எதனால நடக்குது? நான் அவங்களுக்கு தேவையான ஒரு பிரச்சனையை எடுத்து பேசுகிறேன். அவங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்க விஷயத்தை எடுத்து நான் பேசுகிறேன். அது பேசுறதுனா வீடியோவாக தான் பேசணும்னு இல்லை, நீங்கள் ஆர்டிக்கிளாக பிளாகாக எழுதக்கூட செய்யலாம். அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா என் நாலேஜ் அவங்களுக்கு தெரியுது, என் மேலே ஒரு ட்ரஸ்ட் அவங்களுக்கு வருது. அந்த ட்ரஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா என்கிட்ட ஒரு என்கொயரி பிளேஸ் பண்ணுறாங்க. அப்போ என்னோட லீடாக அவங்க மாறிடுறாங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு சேல்ஸ் கண்டென்ட் மட்டுமே ஹெல்ப் பண்ணாதுங்க. எஜுகேஷ்னல் கண்டென்ட் போடுங்க, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி கண்டென்ட் போடுங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸில் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் கண்டென்ட் போடணும். அது ரிட்டனாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம். இதை தான் நம்ம கான்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட் ப்ராபப்ளி யாருக்கு எது தேவைனாலுமே, யாருக்கு என்ன டவுட் இருந்தாலுமே கூகுளில் தான் நம்ம போய் தேடுறோம். அப்படிப்பட்ட கூகுளில் தேடுறப்ப நம்ம பிஸ்னஸ் டாப்பில் வர வைக்கிறது தான் SEOன்னு சொல்கிறோம். அதுக்கு ஜஸ்ட் ஒரு வெப்சைட்டை மட்டும் வச்சுட்டு SEO நடக்குமான்னு எதிர்பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காம்படிஷனில் கண்டிப்பாக நடக்காது.
அப்போ அந்த வெப்சைட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி 14 டேஸ் ஒன்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் எடுத்து பிளாக் எழுதுங்க, லிங்க்டின்ல ஆர்டிக்கல் எழுதுங்க, நியூஸ் லெட்டர்ஸ் பப்ளிஷ் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணுறப்ப அந்த எஸ்சிஓவோட ஸ்கோர் மெல்ல மெல்லமாக ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். கூகுளில் உங்களோட ரேங்க்குமே அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இது தேடுறவங்களுக்கு உங்கள் வெப்சைட்டை இல்லை உங்களோட ப்ரெசன்ஸை உயர்த்தி காட்டக்கூடிய விஷயம்தான் கான்டென்ட் மார்க்கெட்டிங் அண்ட் எஸ்சிஓ அப்படின்றது. இப்போ என் பிஸ்னஸை பற்றி யார் என்ன தேடுறானே எனக்கு தெரியல, அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஆன்சர் த பப்ளிக் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் என்ன செக்டரில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எந்த ஊரில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கிற பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே சொல்லிடும் மக்கள் எப்படியெல்லாம் உங்களை தேடுறாங்கன்னு. அது சம்மந்தமாக நீங்கள் கான்டென்ட் க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா ஆர்கானிக் லீட் ஜெனரேஷன். ரொம்ப சிம்பிளுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், யூடியூப் இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ண போகிறீங்க. அந்த பேஜில் உங்கள் பிஸ்னஸை பற்றின கான்டென்ட், உங்கள் சர்வீசஸ், ப்ராடக்ட்ஸை பற்றின கான்டென்ட், வீடியோஸ், இமேஜஸ் இந்த மாதிரியெல்லாம் போட போகிறீங்க. இது நம்ம ஏன் ஆர்கானிக் லீட் ஜெனரேஷன் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட்டே ரன் பண்ணாமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஜஸ்ட் உங்களோட கான்டென்ட்டை வச்சு மட்டுமே நீங்கள் கஸ்டமர்ஸ் எடுக்கிறதுனால இதை நம்ம ஆர்கானிக் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பிஸ்னஸ்க்கு இந்த எல்லா பிளாட்ஃபார்முமே வேணுமா சௌமியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. உங்களோட ஆடியன்ஸ் எந்த பிளாட்ஃபார்ம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ப்ரெசன்ஸை வச்சுட்டிங்கன்னா தாராளமாக போதுமானது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கணும். அந்த டைமில் ஃபேஸ்புக் அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத விஷயம். நீங்கள் ஒரு B2B பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக லிங்க்டின் இருக்கணும். அந்த டைமில் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது மேபி நாட் நெசசிட்டியாக கூட இருக்கலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கான கரெக்ட் பிளாட்ஃபார்ம் எதுன்னு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா காமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ சோஷியல் மீடியா மூலமாக ரீச்சை ரொம்ப பெருசாக காமிக்க முடியும். பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப், ஒரு கூலாக கேஷுவலாக உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட, குறிப்பாக உங்கள் லீட்ஸ் கிட்ட பேசுகிறப்ப அவங்க உங்களோட சேல்ஸ் ப்ராசஸ்க்குள்ளே ஈஸியாக வந்துடுவாங்க. மூணாவது விஷயம், உங்களில் பல பேருக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம், பெய்டு அட்வர்டைசிங். மெட்டா, அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அது மட்டும் இல்லாமல் கூகுள், யூடியூப் இந்த மாதிரி இடத்துலலாம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் காசு கட்டி ஆட் ரன் பண்ண போகிறீங்க. இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறேன். அந்த ஒர்க் ஷாப்பை ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணலாம், அந்த ஒர்க் ஷாப்பை பற்றி ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணுவேன், இல்லை அந்த ஒர்க் ஷாப்பை பற்றி பேசி ஒரு குட்டி வீடியோ கிரியேட் பண்ணுவேன். அதை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்லலாம் போட்டு நான் காசு கட்டி டார்கெட்டை சூஸ் பண்ணுவேன். 18 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கணும். அவங்க கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களா இருக்கணும், என்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டு டார்கெட் பண்ணி நான் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறேன்னா அந்த மாதிரி பீப்புளோட மெட்டாவில், அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி பீப்புளோட கூகுள் பேஜில் மட்டும்தான் என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களுக்கு காமிக்கும். ஸோ நான் பேசியிருக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னோட போஸ்டரில் இருக்கிற கண்டென்ட் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை கிளிக் பண்ணி அவங்களோட பேர், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுவாங்க. அப்போ அது என்னது, லீடு. உங்கள் ஒர்க் ஷாப்பில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்கள் பிஸ்னஸில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால தான் அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட ஃபர்தராக நீங்கள் இமெயில் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பேச ஆரம்பிச்சுப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷ்னலான ஒரு லீட் ஜெனரேஷன் பிளாட்ஃபார்ம், அதை நம்ம இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இமெயிலை நான் ஏன் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம என்ன தான் வாட்ஸ்அப்பில் பேசினாலும், ஒருத்தங்க கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாலும், மெயிலில் டீட்டெயில்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணி ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டாக பேசுகிறது தான் எப்பயுமே ப்ரொஃபஷ்னலான விஷயம். இப்போ நான் ஆட் ரன் பண்ணி நிறையா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், இல்லை என் கஸ்டமர்ஸோட டேட்டா பேஸ் நிறையா நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னா எடுத்த உடனே ஒரு சிங்கிள் ஆடில் ஒரு லீட் கஸ்டமராக மாறிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்டாங்க. இப்போ நான் ஒரு ஆட் ரன் பண்ணுறேன், 99 ருபீஸ்க்கு ஒரு ஒர்க் ஷாப் இருக்குன்னு சொல்லி. 99 ருபீஸுங்கிறதுனால ஒர்க் ஷாப்புக்கு ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னோட 10,000 ரூபாய் கோர்ஸை நான் பிச் பண்ணுறேன்னா எல்லாருமே டக்குன்னு வரமாட்டாங்க. அந்த டிரான்சிஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த டைமில் அவங்கள நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன்னா அந்த லீட் அப்படிங்கிறது கோல்டு ஆயிரும். கோல்டுனா என்னென்னா, அந்த சூட்லேயே இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க, அதை மறந்துடுவாங்க, அதை விட்டுருவாங்க, இல்லை வேறு ஏதாவது தேடி போயிடுவாங்க. அதை நான் வார்மாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, அவங்களோட இமெயில் ஐடியெல்லாம் என்கிட்ட இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ரெகுலராக வந்துட்டு, ரெகுலர் இந்த சென்ஸ் வீக்லி ஒன்ஸோ 10 டேஸ் ஒன்ஸோ ஒரு இமெயில் நான் கொடுப்பேன், ஒரு நியூஸ் லெட்டர் நான் அனுப்புவேன், இந்த செக்டரில் என்ன புதுசாக வந்திருக்குன்னு ஒரு டீட்டெயில் அனுப்புவேன், என் கிளாஸை பற்றி யாராவது கொடுத்துருக்க ஃபீட்பேக்கை அந்த மெயிலில் அட்டாச் பண்ணி அனுப்புவேன். இப்படியெல்லாம் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த லீடுன்றது வார்மாகவே இருக்கும், என் கூட டச்லேயே இருப்பாங்க. ஸோ அந்த டச்லேயே இருக்கப்ப ஏதாவது ஒரு பாயிண்டில் அவங்கள கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக மாறிடும்.
இதை நம்ம லீட் மேக்னெட் அப்படின்னு சொல்கிறோம். லீட் மேக்னெட் அப்படின்னா என்னென்னா, மேக்னெட் எப்படி அட்ராக்ட் பண்ணி இழுக்குமோ அதே மாதிரி நீங்கள் இமெயில் மார்க்கெட்டிங் ப்ராப்பராக பண்ணுறீங்க அப்படின்னா லீட்ஸை டக்கு டக்கு டக்குன்னு உங்களால் அட்ராக்ட் பண்ணி இழுக்க முடியும். நெக்ஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனால் உங்களில் நிறைய பேர் இதை பண்ணுறதே கிடையாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லீட் ஜெனரேஷன். இப்போ உங்களோட இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில், ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜில் எல்லாமே உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆனால் அந்த வாட்ஸ்அப் நம்பர் யாராவது ப்ரெஸ் பண்ணாங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுது. ஒரு பர்சன் கிட்ட பேசுகிற ஃபீல் தான் வருமே ஒழிய ஒரு பிஸ்னஸ் கிட்ட பேசுகிற ஃபீல் வராது. அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் ஒரு பிஸ்னஸ் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. அதில் ப்ராடக்ட் கேட்டலாக்ஸ், ப்ராடக்ட் ப்ரைஸ், பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன், பிஸ்னஸ் லோகோ இது எல்லாத்தையும் ப்ராப்பராக போட்டு ஃபில் பண்ணி எந்த காலமையுமே எம்டியாக விடாமல் வைங்க. வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஆப்டிமைஸ் பண்ணுறதை பற்றியே ஆல்ரெடி டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 10 மணிக்கு மேலே ஒருத்தங்க வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் டெக்ஸ்ட் பண்ணுறப்ப நம்மளால் இமீடியட் ரிப்ளை கொடுக்க முடியாது. இதே உங்களோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்லேருந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டட் ரிப்ளை போகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். அந்த டைமில் அவங்க உங்களை விட்டுட்டு உங்கள் காம்படிட்டர் கிட்ட போகாமல் அந்த ஆட்டோமேட்டட் ரிப்ளைங்கிறது தடுத்துரும். ஆப்வியஸ்லி என்ன ஆகுது, அவங்க கொஞ்சம் நம்ம கேருக்கு கொடுத்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம அவங்கள பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுவாங்க. எதுவுமே இல்லாமல் பிளெயினாக ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இருக்கப்போ என்ன ஆகும், இது இல்லைனா அதுன்ற மாதிரி உங்களை விட்டுட்டு ஈஸியாக உங்கள் காம்படிட்டர் கிட்ட மூவ் பண்ணிடுவாங்க. அந்த லீட் ஜெனரேஷன் ப்ராசஸில் உங்கள் வாட்ஸ்அப் வரைக்கும் நீங்கள் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டங்க. பட் அதை நீங்கள் ஈஸியாக பண்ணிடுறீங்க. வாட்ஸ்அப்பில் இருந்து கஸ்டமராக மாற்றுறது ரொம்ப ஈஸி. ஆனால் ப்ராப்பர் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இல்லாததுனால அதையுமே நீங்கள் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு, வெப்சைட் இல்லாதவங்களுக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் எஸ்இஓ. லோக்கல் எஸ்இஓனா என்னென்னா, பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் நியர் மீ, பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் இன் பெங்களூர், பெஸ்ட் ஸ்கூல் இன் கோயம்புத்தூர், இந்த மாதிரி யாராவது லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்காக தேடுறப்ப உங்களோட லோக்கல் பிஸ்னஸ் கூகுளில் வரணும். வெப்சைட் இல்லாமல் எப்படி வர வைக்கிறது? சிம்பிளாக வர வைக்கலாங்க. கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போயிட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களோட பிஸ்னஸை நீங்கள் கூகுளில் லிஸ்ட் பண்ண வைக்கலாம். உங்கள் பிஸ்னஸோட பேர், ஃபோன் நம்பர், அட்ரஸ், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்ட் டீட்டெயில், ஃபோட்டோகிராஃப்ஸ் இதெல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் உங்களை கூகுளில் லிஸ்ட் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் டயல், இந்தியா மார்ட் இந்த மாதிரி பிஸ்னஸ் டிரெக்டரிஸில் அவங்க கிட்ட பே பண்ணியும் உங்களுக்கான ஒரு வெப்பேஜை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ குறிப்பாக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஜஸ்ட் டயல், இந்தியா மார்ட் மாதிரி பேஜஸ் உங்களை லிஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணி தருவாங்க. இது லிஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுது, என்கிட்ட 30,000 40,000 ஸ்பெண்ட் பண்ணி வெப்சைட் வச்சுக்க முடியலன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் மூலமாகவோ இல்லை லெஸ்ஸர் ப்ரைஸில் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாகவோ என்னோட ஒர்க்கை நான் சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். ஆன்லைனில் உங்கள் ப்ராடக்ட் மேலே இல்லை உங்கள் சர்வீஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கிறவங்கள எப்படி லீடாக மாற்றலாம் அப்படின்ற ப்ராசஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்களோட பிஸ்னஸ் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பிக் பண்ணணும்னா பிக் பண்ணிக்கலாம். பட் ஜஸ்ட் ஒன் ஸ்ட்ராட்டஜி மேலே மட்டும் டிபெண்ட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடாதீங்க. ஒரு 2-3 விஷயங்களாவது நீங்கள் பண்ணுறப்ப தான் அந்த கஸ்டமர் பேஸுங்கிறது, விசிபிலிட்டிங்கிறது உங்களுக்கு பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஆஃப்லைன் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆஃப்லைனில் ரொம்ப முக்கியமான விஷயம், சொல்லப்போனால் டு த டாப் ப்ரியாரிட்டி இன் லீட் ஜெனரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுறது. இப்போ ஃப்ரீலான்சிங் ஈவெண்ட்ஸ் ஆகட்டும், பிஸ்னஸ் ஈவெண்ட்ஸ் ஆகட்டும், நிறையா மீட்டிங்ஸு இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடுலேயுமே நடக்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எங்கே நடக்குதுன்னு பார்த்துட்டு ஆஃப்லைனில் ஒருத்தங்களை நேரில் மீட் பண்ணி பிச் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடைக்காதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎன்ஐ எடுத்துக்கோங்க. அதில் மெம்பர் ஆகிறதுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்து நம்ம மெம்பர் ஆகிறோம். அதில் மெம்பர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல்ஸ் வரும், உங்களுக்கு நிறைய வேர்ட் ஆஃப் மவுத் கிடைக்கும், ரெஃபரல் மார்க்கெட்டிங் கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கான ப்ளஸ் பாயிண்ட். கொலாபரேஷன் மார்க்கெட்டிங் கிடைக்குது. ஆல்ரெடி அவங்களுக்கு இன்னொரு பிஸ்னஸ்க்கு வந்திருக்க கிளைண்ட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃப்லைன் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ் எல்லா ஆன்லைன் ஸ்ட்ராட்டஜிஸையுமே தகர்த்தெறிஞ்சு டு த டாப் ப்ரியாரிட்டியாக நீங்கள் வச்சுக்கலாம். இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஆல் ஈவெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு சொல்லி கோயம்புத்தூருக்கு ஒரு ஆப் இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் எங்கெங்கே என்னென்ன ஈவெண்ட் நடக்குதுங்கிறத அது உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். அந்த மாதிரி உங்களோட பிளேசஸ்க்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஈவெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், பெய்டு, ரெண்டில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். இது உங்கள் மேலே இருக்க ட்ரஸ்ட் அண்ட் உங்கள் பிஸ்னஸ் மேலே இருக்க ஒப்பீனியனை பாசிட்டிவ் சைடில் அதிகப்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் பில்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பாக ஆன்லைனில் பில்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு, ரொம்ப ஈஸியான லீட் ஜெனரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஆஃப்லைனில்.
இதை பற்றி ஜீரோ பட்ஜெட் மார்க்கெட்டிங்கில் நான் ரொம்ப டீட்டெயிலாக கூட சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அது என்னன்னா வேர்ட் ஆஃப் மவுத் அண்ட் ரெஃபரல் மார்க்கெட்டிங். இப்போ என் கடைக்கு ஒரு கஸ்டமர் வராங்க, மேபி அவங்க ரெகுலர் கஸ்டமராக இருக்கலாம். அவங்க என்கிட்ட ஷாப்பிங் முடிச்சுட்டு ஒரு ஹாப்பினஸோட வெளியே போகிறப்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு என்னோட ப்ராடக்ட்டை ரெஃபர் பண்ணுங்க. இதே மாதிரி சர்வீஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆண்டர்ப்ரனியூராக இருக்காங்கன்னா என்னோட கிளாஸ் அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. இப்படின்னு சொல்லி ஒரே லைனை நீங்கள் சொல்லி அனுப்புனீங்கன்னா போதும், அவங்க உங்கள் ப்ராடக்ட் மேலே இருக்க பாசிட்டிவ் ஒப்பீனியன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்க கிட்ட பில்ட் பண்ணியிருக்க ரிலேஷன்ஷிப், இது ரெண்டையும் வச்சு உங்களை பற்றி அவங்களோட சர்க்கிளில் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய இடங்களில் லைக் பாசிட்டிவாக ரொம்ப பெருமையாக சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்கிறோம். நீங்கள் நினைக்கலாம் இது நான் கேட்காட்டி கூட நடக்கும்லன்னு. ஆப்வியஸ்லி நடக்காதுங்க. நீங்கள் அந்த ஃபைனலாக அந்த கான்வர்சேஷன் முடிகிற ஓரத்தில் ரெஃபர் பண்ணுங்க, சொல்லுங்கன்ற வேர்ட் சொன்னால் மட்டும்தான் இது கிடைக்கும். ஏன்னா நெகட்டிவாக ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக 4 பேர்கிட்ட போய் சொல்லிடுவாங்க. பட் பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை அவ்வளோ சீக்கிரம் ஷேர் பண்ண மாட்டாங்க. இதென்ன ரெஃபரல் மார்க்கெட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜஸ்ட் லைக் தட் என்னை பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறத தாண்டி சொல்லி அவங்க மூலமாக யாராவது வர்றாங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுக்கறது, ஒரு கேஷ்பேக் ஆஃபர் கொடுக்கறது, இதை தான் நம்ம ரெஃபரல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சின்ன கிராட்டிடியூடு, நன்றி தெரிவிக்கும் விதமாக நீங்கள் இந்த விஷயத்தை அடிஷ்னலாக பண்ணலாம். தேர்ட் ஆஃப்லைன் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்ட்ராட்டஜி, ஆனால் பயங்கர எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன்ஸ், ட்ரேட் ஃபேர், இந்த மாதிரி இடத்துலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. இப்போ கொடிஷியா எடுத்துட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் அடிக்கடி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஸ் நிறையா நடக்கும். ஃபர்னிச்சர் எக்ஸ்போ நடக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் எக்ஸ்போ நடக்கும், ஈவெண்ட் மேனேஜர்ஸ் எக்ஸ்போ, அக்ரி எக்ஸ்போ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இந்த அக்ரி எக்ஸ்போவில் நீங்கள் ஒரு அக்ரி டெக் கம்பெனியாக இருக்கீங்க, இல்லை அக்ரிகல்ச்சருக்கு சம்மந்தமாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல நீங்கள் ஸ்டால் புக் பண்ணிவிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கொடிஷா மாதிரி இடத்த நான் ஏன் எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அது காஸ்ட்லி தான். பட் அதில் வரக்கூடிய வாக்கின்ஸ் பார்த்தீங்கன்னா 1000கணக்கில் இருக்கும். குட்டி குட்டி வெண்டாஸ் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி டபுள் டைம்ஸ் செக் பண்ணிட்டு போங்க. ஏன்னா உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணுறப்ப 100 பேர் வருவாங்க, 500 பேர் வருவாங்க, 1000 பேர் வருவாங்கன்னு கூட சொல்லலாம். பட் நீங்கள் பே பண்ண 5000 ருபீஸ்க்கு அந்த இடத்துல வர்த்து இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. வாக்கின்ஸே இருக்காது, யாருமே வந்திருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஸ்டால் போட்ட 4 பேர் மட்டும் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். இதுவுமே ஆல் ஈவெண்ட்ஸ் கோயம்புத்தூர் மாதிரி ஆப்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்குறப்ப எங்கெங்கே ஈவெண்ட் நடக்குதுன்னு போட்டிருப்பாங்க. அந்த ஈவெண்ட் ஆர்கனைசரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டால் போடுறதுக்கு என்ன ப்ரைஸ், என்ன டீட்டெயில்ஸுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போ நிறையா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் ஸ்மால் பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனியர்ஸ், அதாவது சிறு குறு தொழில் செய்கிறவங்கள வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவங்களோட ஆனுவல் டேஸ்க்கு, அவங்களோட காலேஜ் ஃபெஸ்டிவல்ஸ் லைக் ஹாஸ்டல் டேஸ்க்கு எல்லாமே ஸ்டால்ஸ் போடுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்ரோச் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டால்ஸ் அங்கே கூட போடலாம். வாக்கின்ஸ் அதிகமாக இருக்க பட்சத்தில் ஒரே டைமில் பல பேருக்கு உங்கள் பிஸ்னஸோட ரீச் அண்ட் அவேர்னஸை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமான விஷயம், இது மோஸ்ட் ப்ராபப்ளி B2B பிஸ்னஸஸ்க்கும் அதே மாதிரி கொஞ்சம் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் விற்கிறவங்களுக்கும் தான் செட் ஆகும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் பர்சன் மீட்டிங், கிளைண்ட்டை நேரில் போய் பார்க்குறது. இல்லை யாரெல்லாம் நமக்கு கிளைண்ட்டாக மாறுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கோ, கஸ்டமராக மாறுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கோ அவங்கள நேரில் போய் பார்த்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை பிச் பண்ணுறது. இப்போ நீங்கள் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போயிருக்கப்ப பார்த்துருப்பீங்க, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் வந்து டாக்டரை பார்க்கறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அவங்களோட மெடிசன்ஸ், அவங்களோட கம்பெனி ப்ராடக்ட்ஸை டாக்டர்ஸ் கிட்ட பிச் பண்ணுறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. இதுதான் நம்ம இன் பர்சன் மீட்டிங்னு சொல்கிறோம். ஸோ அவர் மெடிக்கல் ரெப்பு, மருந்து விற்கிறது தான் அவரோட வேலை. டாக்டராக இருக்காங்க, கிளினிக் வச்சுருக்காங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மருந்து தேவைப்படும். அவங்க டைரெக்டாக போய் மீட் பண்ணி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா ஆன்லைனில் ஒரு மீட் எடுத்து கன்வின்ஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து ஒரு சிசிடிவியை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குற கம்பெனியும், ஒரு பயோமெட்ரிக் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குற கம்பெனி, இந்த மாதிரிலாம் நான் வச்சுருக்கேன்னா நான் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு, என் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு 25 பேருக்கு மேலே, 50 பேருக்கு மேலே எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பிளேசஸ்க்கெல்லாம் போயிட்டு என்னோட சேல்ஸ் பர்சனை, என்னோட மேபி ஒரு பிடிஏவை நேரில் அனுப்பி அவங்க கிட்ட பிச் பண்ண சொல்கிறது தான் இந்த இன்பர்சன் மீட்டிங் அப்படின்றது. இது ஏன் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, ப்ரீமியம் ப்ராடக்ட் பொறுத்த மட்டும் ஆன்லைனில் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கனாலோ, இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு நெட்வொர்க்கிங் மீட்டிங்கில் பார்த்து ஒரு டைம் பேசிட்டு வந்தீங்கனாலும் செட் ஆகாது. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் நேரில் போய் பேசுகிறப்ப உங்களுக்கு கிடைக்கிற 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கானது. எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் உங்கள் ப்ராடக்ட் இல்லை உங்கள் சர்வீஸை நீங்கள் பிச் பண்ணிட்டு வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் அனுப்பக்கூடிய பர்சன், அது நீங்களே போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை வேறு யார் அனுப்பினாலும் சரி, நீட், ப்ரொஃபஷ்னல் ஆஸ் வெல் அஸ் நோ ஓவர் டாக்கிங். ஓவர் ப்ராமிஸ் பண்ணுறது, நான் அப்படி நான் இப்படி நான் அத்தனை பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், அது எதுவுமே இல்லாமல் போன ஒர்க்கை நீட் அண்ட் கிளியராக பிச் பண்ணிட்டு வர்றது தான் அவங்களோட மெயின் ரோலாக இருக்கணும். ஃபைன்.
மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா லீட் ஜெனரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் உங்ககிட்ட 2 விஷயத்தை நீங்கள் மேனேஜ் பண்ணணும். ஒன்று டைமு, இன்னொன்று மணி. எனக்கு டைம் தான் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா பெய்டு லீட் ஜெனரேஷனுக்கு தான் நீங்கள் போயாகணும். காசு கட்டி கூகுள் ஆடு, மெட்டா ஆடெல்லாம் ரன் பண்ணி தான் நீங்கள் லீட் எடுத்தாகணும். இல்லை எனக்கு மணி தான் பிரச்சனைனா கண்டென்ட் மார்க்கெட்டிங், எஸ்சிஓ, நேரில் போய் ஈவெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுறது, நெட்வொர்க்கிங் போகிறது, இதெல்லாம் பண்ணணும். நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ண முடியும். எனக்கு டைமும் பிரச்சனை, மணியும் பிரச்சனை அப்படின்னா லீட் ஜெனரேஷனில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவீங்க. ரெண்டில் எது முக்கியங்கிறத ப்ரியாரிட்டைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற ஸ்ட்ராட்டஜியை பிக் பண்ணுங்கள். ஹைப்ரிட் மாடலில் வச்சுக்கோங்க. எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ண வேணும், போக வேண்டாம். எல்லாமே ஆஃப்லைனில் தான் பண்ண வேணும், போக வேண்டாம். 2 ஆன்லைன் ஸ்ட்ராட்டஜி, 2 ஆஃப்லைன் ஸ்ட்ராட்டஜிங்கிற மாதிரி கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கு கரெக்டான லீட் ஜென்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியணும்னா உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். உங்களோட ரிசோர்ஸஸ் அண்ட் உங்களோட கன்ஸ்ட்ரெயின்ஸை வச்சு உங்களுக்கான கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.